ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்பார்க் டாக். நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் என்னதான் தடை வந்தாலும் அதை கடந்து போகும் மக்கள் யார் தெரியுமா? பயப்படாதவங்க. இது ஒரு சாதாரண பையனோட கதை இல்லை, இது ஒரு சிந்தனை பிறப்பாளரின் புரட்சி கதை. அவர்தான் சுப்பிரமணிய பாரதியார். அவரோட ஃபயர் தான் இன்னும் பல தமிழர்களின் உள்ளத்தில் எரிஞ்சிட்டு இருக்குது. 1882 எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு சிறுவன். அவர்கிட்ட செல்வம் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் இருந்துச்சு, தொலைநோக்கு சிந்தனை. அதுதான் அவரை இன்னைக்கு பாரதியாக மாற்றிருக்குது. வெறும் 11 வயசில் பாரதின்னு பட்டம் வாங்குற அளவுக்கு கவிதை எழுதினார். ஆனால் அவர் எழுத்தில் சுகர் கோட்டிங் கிடையாது, எல்லாமே ரா, ரியல் அண்ட் ஃபயர். அவர் சொன்ன அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படின்ற மந்திரம் இப்போ சொல்லும் போது கூட ஒரு கம்பீரம். நம்ம ஊரில் எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு பயந்துட்டு இருந்தப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிரிட்டிஷ் தான் பயந்து போகணும், நம்ம இல்லை அப்படின்றத உணர்த்த பிரிட்டிஷ்க்கு எதிராக பத்திரிக்கை ஆரம்பித்தார். அவர் செய்தியை கூறுவதற்கு பேனாவை தான் ஆயுதமாக எடுத்தார். சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகைகள் மூலம் மக்களின் மனதில் சுதந்திர கனவுகளை விதைச்சார். அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒரு குண்டு மாதிரி, சத்தமில்லாமல் வெடிக்கும் உணர்வுகள். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் இருந்துச்சு. ஆனால் பாரதியார் அதை எதிர்த்து போராடினார். அவர் பெண்கள் இல்லை எனில் புத்தி இல்லை என சொன்னார். அவர் பெண்களை சக ஈக்குவலி பவர்ஃபுல் மனிதர்களாக பார்த்தார். இப்போ யோசிங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் பெண்கள் கல்வி, உரிமை, சுதந்திரம் தேவைன்னு பேசினார். அவர் பெண்கள் மேடையில் பேச வேண்டும், கவிதை எழுதணும், கல்வி கற்கணும் அப்படின்னு ஊக்குவித்தார். பாரதியார் மக்களுக்குள்ள இருக்க நிறம், சாதி, மதம் போன்ற பிரிவினவாதத்தை பார்த்தார். அவர் அதை எதிர்த்தார். சாதிகளை ஒழிப்போம், எல்லாரும் சமமாக வாழ்ந்திட வேண்டும்னு போராடினார். அவர் சாதி என்பது மனிதர்களை பிரிக்க அல்ல, மனிதத்தை அழிக்கும் ஒரு தற்கொலை கருவியாக பார்த்தார். இப்போ சமத்துவம், காஸ்ட் ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுறது ஃபேஷன் மாதிரி இருக்கலாம். ஆனால் பாரதியார் அந்த காலத்திலேயே சாதிகள் ஒழியட்டும் அப்படின்னு மக்களுக்கு உரக்க சொன்னார். அவரை பிரிட்டிஷ் அரசு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுச்சு. அவருக்கு பத்திரிக்கை எழுதக்கூட அனுமதி இல்லை. ஆனால் பாரதியார் என்ன பண்ணார் தெரியுமா? பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து பத்திரிக்கைகள் எழுதி வெளியிட்டார். அவர் நான் இருக்கேன்னு தெரியாமல் இருந்தாலும் என்னோட வார்த்தைகள் ஒலிக்கணும்னு நினச்சார். அவரோட ஜேர்னி வேணால் இந்த உலகத்தில் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அவரோட வார்த்தைகள் இன்னும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. இன்னும் அவருடைய வார்த்தைகள் பள்ளிகளில் ஒலிக்கின்றன. சிந்தனைகளில் எழுகிறது ஒரு தீ, அதுதான் பாரதி. பாரதியாரோட வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு டைரக்ஷன். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருக்கிறார். அவரை வெளியே கொண்டு வாங்க. நம்ம எல்லாரும் தடுமாறுறப்போ, நம்ம என்ன பண்ணலான்னு தெரியாமல் நிற்கிறப்போ, நம்ம மனசில் அச்சமில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை ஃபயரை உண்டாக்கும். அந்த பவரை கொடுத்தவர் தான் பாரதியார். நீங்கள் யாருன்னு சொசைட்டி முடிவெடுக்கக்கூடாது, நீங்கள் யார் ஆகணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த உலகம் தன்னம்பிக்கையாலும் பயமில்லாத எண்ணங்களாலும் தான் நகருது. நீங்கள் எதையும் செய்யலாம், அதில் பயம் இருக்கக்கூடாது. நீங்களே பாரதியார் ஆகலாம், இந்த தலைமுறையின் பாரதியார். உங்களுடைய குரல், உங்களுடைய எழுத்து, உங்களுடைய உணர்ச்சி, இதுவே அந்த தீயின் தொடர்ச்சி. உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஐஷு.